விஜயும் ஜாக்கும் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுகிறீர்கள். ஆனா குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. உங்களுக்கும் ஜாக்குக்கும் உள்ள கருத்து வேறுபாடு என்ன? தௌஹீத் ஜமாத்தும் குரான் ஹதீஸுங்கிறிய, ஜாக்கும் குரான் ஹதீஸுங்குது. ஏன் ரெண்டு பேர் ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறீங்க? கருத்து வேறுபாடு என்னங்கிறாங்க. குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று விளங்கி அந்த வழியில நிற்கக்கூடிய கொள்கையில் இருக்கிற அமைப்பு உலகம் முழுக்க இருந்தாலும் சரி ஒரே அமைப்பாகத்தான் இருக்கும். ஏகத்துவத்தில், தௌஹீதுல, குரான் ஹதீஸ்ல ரெண்டு பிரிவுக்கு ரெண்டு பிளவுக்கு அனுமதியே கிடையாது. ரெண்டு பிளவா இருக்கவும் முடியாது. அப்படி ரெண்டா இருந்தா ஒண்ணுல ஏகத்துவம் இருக்கு, இன்னொன்னுல ஏகத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டீங்க, ரெண்டு பேரும் ஏகத்துவம் சொன்னீங்க, ஏகத்துவம் ஒரு ஏ டீம் ஆயிட்டு, ஏகத்துவம் பி டீம் ஆயிட்டு, அப்படி சொல்லவே இயலாது. கியாமத்து நாள் வரைக்கும் ஏகத்துவம் ஒரே டீமாகத்தான் இருக்கும். அதுதான் குரான் சொல்லக்கூடிய டிக்ளரேஷன். ஆனா கண்ணுக்கு முன்னாடி எப்படி இல்லையே? அவங்க குரான் ஹதீஸ், நீங்களும் குரான் ஹதீஸ் ரெண்டா நிக்கிறீங்களா? நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கணும். குரான் ஹதீஸ் என்று சொன்னவர்கள் எல்லாம் குரான் ஹதீஸ் அல்ல. குரான் ஹதீஸ் என்று சொல்லி, தௌஹீத் என்று சொல்லி, ஏகத்துவம் என்று சொல்லி, அந்த சொல்லின் அடிப்படையில் உண்மையாளர்களாக இருந்தால்தான் அது ஏகத்துவம். நீங்க ஜாக்க பாக்குறீங்க, ஏகத்துவம்னு சொல்றாங்க, குரான் ஹதீஸ் சொல்றாங்க, அந்த பேஸ்ல நிக்கிறாங்களா? ஒண்ணையா நீங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பூரா எடுத்து பாருங்க. குரான் ஹதீஸுக்கு எதிராக பல விஷயங்களை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பத்திரிகையில் அறிவிச்சாங்களா இல்லையா? மார்க்கத்தில் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் யார்? குரானை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், அத்தோடு சேர்த்து நபிகள் நாயகத்துடைய தோழர்களும் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் சொன்னாங்களே, அதை தங்களுடைய பத்திரிகைகள் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாங்களே. இது ஏகத்துவமா? குரான் ஹதீஸ் மட்டும் ஏகத்துவமா? குரானும் ஹதீஸும் சஹாபாவும் ஏகத்துவமா? குரான் ஹதீஸோட இன்னொரு ஆளை சேர்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏகத்துவம் தான். ஏன் தர்காவுக்கு போறவங்க குரானை மறுக்கிறாங்களா? அவரும் குரானை ஏத்துக்கிறாரு. தர்காவுக்கு போறவர் ஹதீஸை மறுக்கிறாரா? அவரும் ஹதீஸை ஏத்துக்கிறாரு. குரானு ஹதீஸ் அவுலியான்றாரு. சாதியானதையும் அப்ப தௌஹீத் தான். ஏன் குரானு ஹதீஸ் ஹனஃபி இமாமு, குரானு ஹதீஸ் ஷாஃபி இமாமு, குரானு ஹதீஸ் ஹம்பலி இமாமு, எல்லாரையும் நீங்க ஏகத்துவம்னு சொல்ல முடியுமா? அவங்க குரான் ஹதீஸ் சஹாபான்ட்டாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் ஆட்டம் கண்டு விட்டார்கள். அவர்களே குரான் ஹதீஸ்ங்கிற பேசல நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள், உதாரணமாக நாம நோன்பு காலத்துடைய சகர் நேர பாங்க பத்தி அறிவிக்கிறோம். நோன்பு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்குன்னு ஒரு பாங்க சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ஒரு பாங்க சொல்லுவாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாங்க சொல்லுவாங்க. ஒரு ஆள் சொல்லும் போது சஹர் சாப்பிடணும், இன்னொரு ஆள் சொல்லும் போது சுபுடைய நேரம் தெரிஞ்சுக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இத பல ஊர்களில் ஃபாலோ பண்றாங்க, பல ஊர்ல ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஈமானுடைய பலத்தை பொறுத்தது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தணும். செயல்படுத்த முடியலையா? முடியலப்பா, செய்யத்தான் வேணும், என்ன பண்றது, பிறகு செஞ்சுக்குவோம் என்று சொன்னால் அவங்களே ஏதோ ஒரு விதத்தில் ஏத்துக்கலாம். ஆனா செய்யக்கூடாதுன்னு வாதம் பண்ணுனா, செஞ்சா குழப்பம் வரும்னு வாதம் பண்ணுனா, நபிகள் நாயகம் காட்டிய இந்த போதனையை நம்ம சொல்றோம், சஹருக்கு பாங்கு சொல்லுங்கன்னு சொல்றோம், அவங்க பத்திரிகையில மறுப்பு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னா குழப்பம் வந்துடும். இதைத்தானப்ப சுன்னத் ஜமாத்துக்காரன் சொன்னா. சுன்னத் ஜமாத்துக்காரங்க என்ன சொன்னாங்க நம்மளை பார்த்து? குழப்பவாதிகள். எதை பார்த்து குழப்பவாதிகள்னாங்க? நாம குரானை சொன்னோம், ஹதீஸை சொன்னோம், குழப்பம் பண்றாங்க. நீங்களும் அதே தானே சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பாங்க சொன்னா குழப்பம் வருமா, தெளிவு வருமா? அதுக்கு வியாக்கியானம். அந்த காலத்துல வாட்சி இல்ல, கடிகாரம் இல்ல, இப்பதான் கடிகாரம் வந்துருச்சே, பிறகு எதுக்கு பாங்க சொல்லிக்கிட்டு? சஹர் நேர பாங்குக்கு மட்டுமா அது பொருந்தும்? 5 நேர பாங்குக்கு தான் பொருந்துமே. சுபு பாங்க விட்டுருங்க, லுஹர் பாங்க விட்டுருங்க, அசர் பாங்க விட்டுருங்க, மக்ரிப் இஷா எல்லா பாங்கையும் விட்டுருங்க. வாட்ச் இருக்குல்ல, அறிவிச்சிருங்க 5 மணிக்கு அசரு, 6:30க்கு மக்ரிப். இனிமே பாங்க சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா? இது தௌஹீதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னா அதில் குழப்பம் ஏற்படும் என்று சொல்லக்கூடியவர்களை ஏகத்துவவாதி என்று நீங்கள் நம்ப முடியுமா? அடுத்து என்ன? பெருநாள் தொழுகை அறிவிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகையை திடல்ல தான் தொழுதிருக்கிறாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல். மற்ற இடங்கள்ல தொழுகிறத விட பல 1000 மடங்கு அதிக நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல். அப்படிப்பட்ட பள்ளிவாசலை கையில வச்சிருக்கிற ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்துல
பெருநாள் தொழுகையை பள்ளிவாசல்ல தொழாம வெளியில வெட்ட வெளியில போய் தொழுதாங்க. அப்ப நாமும் அது மாதிரி தான் தொழுகணும் என்று நாம சொல்றோம். ஒரு ஏகத்துவாதி என்ன செய்யணும்? அப்ப ரசூல்லா செஞ்சது நானும் கடைபிடிக்கிறேன்னு கடைபிடிக்கணும். ஆனா மறுப்பு சொல்றாங்க. நம்ம சொல்லிட்டோமா இத? அதுக்காண்டி அவங்க மறுப்பு சொல்றாங்க. ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல்ல இடம் பத்தி இருக்காது, அதுதான் வெட்ட வெளிக்கு வந்திருப்பாங்க. பள்ளிவாசலை பத்தி அறிவே இல்லை. ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல்ங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி 20க்கு 20 40க்கு 40 கட்டப்பட்ட பள்ளிவாசலா? மஸ்ஜிது நபவி என்பது கடல் மாதிரி பெரிய பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவியில தான் ஜகாத் பொருட்கள் எல்லாம் மழையாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும். மஸ்ஜிது நபவியில தான் போர் வீரர்கள் போர் பயிற்சி எடுப்பாங்க. அம்பு எய்து வில் எய்து சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும் மஸ்ஜிது நபவி. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன இடம் இல்ல. ஒரு அம்பை எடுத்து வில்ல எடுத்து அம்பளை வச்சு பூட்டி எரியதா இருந்தா அது பல அடி தூரம் போகும். பள்ளிவாசல் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் சின்னதா இருந்திருக்கும், இடம் பத்தி இருக்காது. இது வாதமா? இன்னும் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தொழுகையும் நம்முடைய தொழுகை எப்படி? இன்னைக்கு பெருநாளுக்குன்னு தனியா வர்ற ஒரு கூட்டம் இருக்கு. பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசல் பத்தாம போற காரணம் என்ன? 5 நேர தொழுகைக்கு வராதவங்க எல்லாம் பெருநாள் தொழுகைக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படியா 5 நேரம் வராம பெருநாளைக்கு மட்டும் தொலை வரக்கூடிய கூட்டமா இருந்துச்சு? 5 நேரமும் தொழுகை பள்ளிவாசல் போதும் என்றால் பெருநாள் தொழுகைக்கும் போதும், ஜும்மாவுக்கும் போதும். ஏன்னா எல்லாரும் வர 5 நேரமும் வர்றவங்க தான் ஜும்மாவுக்கு வர்றாங்க, 5 நேரமும் வர்றவங்க தான் பெருநாள் தொழுகைக்கு வர்றாங்க. பிறகு எப்படி பெருநாள் தொழுகைக்கு மட்டும் பத்தாம போயிருக்கும்? நம்ம அதுக்கு பேர் வச்சோமா, என்ன பேரு? திடல் தொழுகைன்னு சொன்னோமா. கேள்வி கேட்கிறாங்க அறிவுபூர்வமா. ஜாக்கு என்ன கேள்வி? லுகர் தொழுகை இருக்கிறது, அசர் தொழுகை இருக்கிறது, மக்ரிப் தொழுகை இருக்கிறது, இஷா தொழுகை இருக்கிறது, அதென்ன திடல் தொழுகை? அப்படி ஹதீஸ்ல இல்லையே. திடல்ல போய் தொழுகிறதுனால திடல் தொழுகைன்னு சொன்னோம். அந்த தொழுகைக்கு அப்படியே பேரை வச்சோம். அந்த தொழுகைக்கு பேர் பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை திடல்ல போய் தொழுகிறதுனால திடல்ல போய் தொழுகிற தொழுகை அப்படி சொன்னோம். நம்மளை மறுக்கணுன்றதுக்காக பொருந்தாத வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆன் இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நீங்க சொல்லுவீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் மக வீட்டுக்கு போறாங்க, விருந்துக்கு ஆடம்பரமான திரைச்சீலை கிடைக்குது, பார்த்துவிட்டு திரும்பி வர்றாங்க. ஆடம்பரமான திருமணத்துல கலந்துக்காதீங்க நாம அறிவிக்கிறோம். பெண் வீட்டாருடைய விருந்து கொடுக்கப்பட்டால் கலந்துக்காதீங்க. ஏன்? ஆம்பளை தான் விருந்து கொடுக்கணும் மார்க்கத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்துல ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க, பெண் வீட்டார் சார்பில் கொடுக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவரை பார்த்து நீ விருந்து கொடுன்னு சொன்னாங்க. பெண் வீட்டாருக்கு ரசூலுல்லாஹ் அந்த கட்டளையை பிறப்பிக்கல. எனவே திருமணம் முடிச்சா ஒரு ஆண்மகன் தான் விருந்து கொடுக்கணும், பெண் வீட்டார் விருந்து கொடுக்க கூடாது நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி கொடுத்தா அது மார்க்கத்துக்கு முரணானது. அதை போய் நீங்க உட்காராதீங்க, அங்க தர்ற சாப்பாடு சாப்பிடாதீங்க நாம சொல்றோம். இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்ற செய்தி. இதை ஏத்துக்கிறாங்களா? ஜாக்குடைய முக்கியமான நிர்வாகிகள், மாநில அளவில் உண்டான பிரதிநிதிகள் சர்வ சாதாரணமா கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம போய் திருட்டு வர்றாங்க. இங்க வரதட்சணை திருமணத்துல, பெண் வீட்டார் திருமணத்துல, ஆடம்பர திருமணத்துல கேட்டா என்னது பதில்? பெண் வீட்டாரு திருமண விருந்து கொடுக்க கூடாதுன்னு இருக்குதா? இதே கேள்வியை தான் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு இருக்குதா கேட்டாங்க. சுன்னத் ஜமாத்துக்காரங்க நம்மளை பார்த்து என்ன கேட்டாங்க? மகரு கொடுக்கணும்னு இருக்குது, வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு இருக்குதா? அதை நாங்க வாங்கிக்கிட்டோம். மகரு